ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீன்பா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சாரீ வியருக்கான சிம்பிளான மேக்கப் லுக் க்ரியேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக ஒரு சாரீ வியர் கெட் டுகெதர் மாதிரி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஸ்கின் கேருக்கான கிளென்சிங் எல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி க்ளீன்ஸ் பண்ணிலாம் வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் லைட்டாக அந்த பவுன் மாதிரி போட்டு கிளச் வச்சு கிளிப் கொடுத்துக்கிறேன். கிளிப் குத்தினதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் மேக்கப் போட தயாராக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் வந்து ஹிமாலயா மாய்ஸ்சரைசர் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். இப்போ 2 இயர்ஸாக தான். அதனால் அந்த எப்பவும் போல் நான் அதே மாய்ஸ்சரைசர் எடுத்து என் ஃபேஸ்க்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஃபேஸில் டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் முழுக்கவே நல்லா டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நெக்கையும் சேர்த்தும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்கையும் கவர் பண்ணிக்கலாம், ஏன்னா அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நல்லா நெக்கையும் கவர் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே என் வீட்டில் தான் இருந்துச்சு. இதுக்குன்னு போய் நம்ம மெனக்கெட்டுன்னு எதுவுமே போய் எதுவும் வாங்கலாம் செய்யலை. வீட்டில் இருக்கிற சிம்பிளான ப்ராடக்ட் வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக ரெடி ஆகிட்டு போகலாம், அந்த பக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நான் என்கிட்ட ஏற்கனவே லாக்மே அப்சல்யூட் வந்து காம்பேக்ட் பவுடர் இருந்துச்சு. அதையும் இப்போ என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து என்கிட்ட இருக்குது, பட் எப்போவுமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டுருக்க முடியாதுல்ல, அதனால தான். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அந்த ஐயோட கார்னரையும் லைட்டாக பிளாக் பண்ண மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக் ஏரியாவும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காம்பேக்ட் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்மைக்கு தான் போடலாம். இப்போ இந்த கண்மை வந்து எடுத்து அப்படியே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன், கையில் தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் எனக்கு கொஞ்சமாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹெல்த் இஷ்யூனால தான் கொஞ்சம் வீடியோவே போடாமல் இருந்தேன்னு. அதை இன்னும் ட்ராப்ஸ் விட்டுட்டு தான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கொஞ்சமாக எடுத்தனால தான் கையில் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலே நான் ஐலைனர் வந்து இது ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி இதனால் வேறு எதுவும் இஷ்யூ ஆகிருக்கூடாது, ஏன்னா ட்ராப்ஸ் ஊற்றிட்டு இருக்கனால இந்த இதுவே போதும், நம்ம நிறுத்திக்கலாம், ஐலைனர்லாம் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி இப்போ நம்ம ஈவனாக கீழேயும் அப்ளை பண்ணிட்டேன், ஹைக்கு வந்து ஐப்ரோன்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் வந்து ஐப்ரோ அப்படியே மேலேயே போட்டுக்கிறேன். இப்போ ஐப்ரோ வேறு இப்போ எடுக்க முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மந்த்தாகவே நான் ஐப்ரோ எடுக்கலை. சரி கொஞ்சம் எப்போ ஃப்ரீ கிடைக்குன்னு பார்ப்போம், அப்போவாது நம்ம ஐப்ரோ எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி சொல்லிட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து திக் லைனர் மாதிரி போட்டுட்ருக்கேன். அது மேலேயே நானும் அது 2 சைடுமே ஈவனாக அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னடா இது இன்னும் நல்லா காடு மாதிரி நல்லா வளர்ந்து போய் கிடக்குன்னு. அப்படிலாம் இல்லை, எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து அது போகாமல் அப்படியே விட்டுட்டேன். எப்போ போய் டைம் கிடைக்குன்னு பார்க்கலாம். சரி இப்போ 2 சைடுமே வந்து நல்லா டார்க்காக அந்த லைன் படியே அப்பர் டவுன் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சா. லாஸ்ட் இந்த எட்ஜில் மட்டும் லைட்டாக தின் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கே வந்து எனக்கு முடியே இருக்காது முன்னாடி, அதனால் நான் அது மட்டும் லைட்டாக டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. சரி நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இதே ஐலைனர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த டாட் மாதிரி வச்சுட்டு சும்மா அப்படியே ஒரு சர்க்கிள் அந்த லிப்லேயே அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியே நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த பிளாக் கலரில் இருக்கும், அது வந்து அப்படியே நம்ம ஸ்மட்ச் மாதிரி பண்ணோன்னா அந்த ஷேடாக தெரியும். உங்களுக்கே தெரியுதா?
நான் க்ளோஸ்அப்பில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லைன் மாதிரி வச்சு நல்லா ஸ்மெச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ். அங்கே பார்த்தீங்களா, கீழே நல்லா டார்க் பெயிண்டாக தெரியும். அந்த ஏரியா இப்போ நான் லைன் பண்ணி காமிச்சல, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஓகே, இப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணிட்டுறேன். இதையும் நான் எப்போவுமே பண்ணுவேன், எப்போவுமே முடிஞ்சதுக்கப்புறமா பண்ண மாட்டேன். சரி, எப்போவுமே நான் வந்து நியூட் ஷேட் தான் போடுவேன். சரி, இன்றைக்கி வந்து இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் டபுளாக தான். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ரொம்ப அப்ளைனா ரொம்ப பேய் மாதிரியே காட்டும். இல்லை, ஒரு 3 டாட் தான் வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சரி, லைட்டாக போட்டு பார்ப்போம். இதுக்கே இவ்வளோ டார்க்காக இருக்குது. சரி, நான் அப்படியே லைட் கவர் பண்ணிக்கலாம். இந்த லிப்ஸ்டிக் நான் அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு ரொம்ப டார்க்காக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே, இது லைட்டாக கவர் ஆகிடும். ஓகே, இதையும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா ஈவனாக லிப்ஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஷேடு நான் வச்சுருப்பேன் தெரியுமா, நான் டபுள் தானே யூஸ் பண்ணுவேன். அது மேலே நான் இன்னொரு லைட்டாக போட்டு ஸ்மெச் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் பிங்கிஷாக இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா என் லிப்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே சடனாக ஷக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு சொல்லி தேடிட்டுலாம் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஐயோ இந்த பையன் வேறு சும்மா இருல. பக்கத்தில் ஒரு குட்டி தம்பி இருக்கான். அவன் வந்து தம்பியை வந்து எழுப்புறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். அவன்கிட்ட பேசுகிறப்ப சொல்லிட்டு நான் லிப்பு நல்லா ரப் பண்ணி விட்டேன். அதனால் சைட்லேயும் நல்லா வெளியே வந்துட்டு, லிப்ஸுக்கு அவுட் சைட்லேயும் வந்துட்டு, அதை லைட்டாக ஸ்டிக் வச்சு அப்படியே நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் மேக்கப் தான் முடிச்சிருக்கோம். இல்லை முக்கால்வாசி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிக்கர் போட் மாதிரி வச்சுருக்கலாம். ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். நார்மலாக ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு தான் எடுத்திருந்தேன். அப்புறம் சாரீக்கு வந்து ஒயிட் வச்சா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபேஸ்க்கு தெரிகிற மாதிரி இந்த பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் நம்ம வச்சாச்சா, பொட்டும் அப்ளை பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பொட்டு எல்லாம் வடிச்சாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் தான் பண்ணணும். நான் வந்து மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தனால கொஞ்சம் காயிலனால அப்படி லூஸ் ஹேர்லேயே விட்டுட்டேன். சும்மா ஒரு பவுண்ட் மாதிரி வச்சுட்டு சைட் கிளிப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர்லேயே விட்டுட்டேன். ஃப்ரீ ஹேரில் விட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, நம்ம இயரிங் போடவே இல்லை. அந்த இயரிங்கும் சேர்த்து போட்டுடலாம். நான் இங்கே இயரிங் போடும்போது தம்பி வந்து தொட்டிலில் வந்து அங்கே ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தான். சரி, அவனையும் அப்படியே ஒரு சைடாக பார்த்துக்கிட்டே போட்டுட்டு இருந்தேன். அவனும் எந்திரிச்சிட்டான். நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் எந்திரிச்சிட்டான் அப்போவே. அதனால அந்த இன்னொரு தம்பி வந்து அவனை பார்த்துட்டு இருந்தான். சரி, எப்படியோ நம்ம வீடியோவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்ட நேரத்தில் தான் அவன் எந்திரிச்சிட்டானால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இயரிங்கும் போட்டாச்சு. அதில் அப்படியே சாரியும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருக்கலாம். இதான் இன்னும் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடைக்கு ஒரு சாரீ வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம்ல, அந்த சாரீ வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி இப்போ தான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அதான் அந்த ஷூட்டு தான், அதையும் சேர்த்து அவங்க கூட வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக சாரியோட லுக் இப்படி தாங்க இருந்துச்சு. மேக்கப் லுக்கு சாரீ லுக்கு கரெக்ட் மேட்சிங்காக தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.